குரூப் 4 ஹால் டிக்கெட் வந்து எப்படி டெவலப் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? குரூப் 4ல் 2 விதமாக ஹால் டிக்கெட் வந்து டெவலப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி டேஷ்போர்ட் இருக்கும், அதில் போயிட்டு ஹால் டிக்கெட்னு இருக்கும், ஈஸியாக வந்து நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது நெட் சென்டர் இல்லை இ-சேவை மையத்தில் போயிட்டு குரூப் 4 எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு தான் உங்களோட ஹால் டிக்கெட் வந்து எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை. அந்த மாதிரி டைமில் நீங்களே வந்து உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஃபர்கெட் கொடுத்து நீங்களே எடுத்து லாகின் பண்ணி உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். அதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போங்க. இப்போ நான் வந்து என்னோட கூகுள் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி ஹால் டிக்கெட் டவுன்லோட் டைப் பண்ணிக்கோங்க. நான் எப்படி டைப் பண்ணியிருக்கேன் அதை டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு. இதுதான், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இதில் பாருங்கள் ரெஜிஸ்டர் யூசர்னு இருக்குது, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இது மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ட் யூசர் லாகின் இருக்கும், இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி ஜஸ்ட் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து சேவில் வச்சுருக்கேன். நீங்கள் அதுமாதிரி சேவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இப்போ வந்து 25 + 8 எவ்வளோன்னு கேட்குறாங்க. வந்து 33ன்னு அதில் போட்டுக்கலாம். 33ன்னு போட்டு சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணானே இந்த இதில் பாருங்கள் நம்மளோட ப்ரொஃபைல் எல்லாமே வந்துடும். இப்போ இதில் பாருங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்குது. இங்கே தான் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணணும். இப்போ நான் டவுன்லோட் ஹால் டிக்கெட் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சப்மிட் பண்ணால் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து காமிக்குது எந்த டேட்டில் பண்ணியிருந்தோம் சொல்லி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்குது, இது மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கேட்குது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து வந்திருக்கும். நான் வந்து என்னோடய அப்ளிகேஷன் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது டேட்டா பற்றி கேட்குறாங்க. உங்களோட டேட்டு அண்ட் மந்த்து இயரு நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட் போடணும், அப்புறம் மந்த் போடணும், அப்புறம் இயர் போடணும். ஓகேங்களா? நான் வந்து டேட்டு மந்த் எல்லாம் கரெக்டாக போட்டேன். ஜஸ்ட் நான் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஹால் டிக்கெட் வந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரோட அட்ரஸ் லேண்ட்மார்க்கோட டீட்டெயிலாக வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு போனாலே போதுமானது. இந்த இடத்துல மேலே பாருங்கள் பிரிண்ட்னு இருக்கும். இது ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் எடுத்துக்க முடியும். இதை எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம் காலுக்கு போய்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஈஸியாக உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற மெத்தட் என்னன்னா உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணிக்கோங்க. வெப்சைட் வரும். வெப்சைட் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே போங்க லாஸ்ட்டுக்கு. இந்த இடத்துல பாருங்கள் ஃபர்கெட் யூசர் ஐடின்னு இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூசர் ஐடி தெரியும் அப்படின்னா பாஸ்வேர்டு மட்டும் ஃபர்கெட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு யூசர் நேமும் தெரியல பாஸ்வேர்டும் தெரியல அப்படின்னா நான் வந்து ஃபர்கெட் யூசர் ஐடின்றதை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே இன்னொரு பேஜ்க்குள்ளே போகும். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 ஆப்ஷன் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர். ஓகேங்களா? இது 3ல் ஏதாவது ஒன்று போட்டு உங்களோட யூசர் நேம் வந்து நீங்கள் ஃபர்கெட் கொடுத்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்டர் டீட்டெயில்ஸும் கேட்குது, என்னோட சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்னோட சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அந்த 36ன்னு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த நம்பர் வந்து போட்டுக்கணும். இப்போ நான் வந்து என்னோட நம்பர் போட்டேன். அதுக்கடுத்து பாருங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து டேட் போட்டுக்கோங்க, இதில் மந்த் போட்டுக்கோங்க, இதில் இயர் போட்டுக்கோங்க, இதில் வந்து மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது மெயில் ஐடி தெரியும் அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி போட்டுக்கோங்க. மெயில் ஐடி தெரியல அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து மொபைல் நம்பர் வந்து சூஸ் பண்ணிவிட்டேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்மிட்னு இருக்குது, சப்மிட் பண்ணிவிடுங்க. நான் வந்து சப்மிட்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்தோடனே பாருங்கள் என்னோட யூசர் நேம் வந்து காமிச்சிச்சு. எழுதி வச்சுக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து யூசர் நேம் வந்து தெரிஞ்சிச்சு. அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி சொல்லி பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக பேக் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு யூசர் நேம் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு போய் எழுதி வச்சுருங்க சொல்லியிருக்கேன். டேட்டா பர்த்தில் உங்களோட டேட்டா பர்த் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்னோட டேட்டா பர்த் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட கரெக்ட் டேட்டா பர்த் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டேட்டா பர்த் கொடுக்கும்போது கன்ஃபார்மானு கேட்கும், ஜஸ்ட் எஸ் கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து 2 ஆப்ஷன் கேட்பாங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு அனுப்பணுமா இல்லை ரெஜிஸ்டர் மொபைலுக்கு அனுப்பணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து ஜஸ்ட் ரெஜிஸ்டர் மொபைல்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோட பாஸ்வேர்டு வந்து என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து வந்துடும். இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பாஸ்வேர்டு ஹாஸ் பீன் சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்திருக்கு. ப்ளீஸ் ரீசெட் ஆஃப்டர் யுவர் லாகின்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? இப்போ எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்துச்சு. ஆல்ரெடி நமக்கு யூசர் நேம் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணோம்னா நமக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா வீடியோவில் ஃபஸ்ட்டு மெத்தட், அந்த மெத்தட்குள்ளே நீங்கள் போயிடுங்க. நீங்கள் ஈஸியாக உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டெவலப் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்யூ.